புரட்சிமிக்க பேச்சுகள் எல்லாமே இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்பட்டு வருது. உங்களால் கொடுக்க முடியலன்னா என்ன, எங்களால் கொடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டைலாக். நம்ம யாருமே இனிமேல் வரி செலுத்தக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு டைலாக். ஜிஎஸ்டியா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். சுங்க வரியா சும்மா கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், அதை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வரி செலுத்தாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் அப்படின்னு சொல்கிற இவ்வளவு பிரச்சனை வந்து நிற்பது ஏன் தெரியுமா? மும்மொழி கொள்கை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அரசியல் எங்களுக்கு இரண்டாவது தான், முதலாவது என்ன தெரியுமா? மொழி இன பற்று அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்குமே தெரியல மொழி இனப்பற்று. திராவிட மொழி திராவிட இனப்பற்றா, தமிழ் மொழி தமிழ் இனப்பற்றா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக வந்து நிற்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே எல்லாத்தையுமே பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சில முக்கியமான உண்மைகளையும் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பொதுவாக இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி வரும்போது மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு தமிழ்நாடு ஆயத்தமாகி வருகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே பார்க்க முடிந்தது. இன்னைக்கு அன்பில் பொய்யாமொழி அவர்கள், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் ஃபாரினில் போய் ஒரு 6 மாதம் படிச்சுட்டு வந்தார்ல, அதுவும் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்தது எல்லாமே இங்கிலீஷில் தானே படிச்சுட்டு வந்தார், அப்போ அவருக்கு 3 மொழி தேவைப்படலையா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறார். அவர் 6 மாதம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார். அது மட்டும் இல்லாமல் ஏசர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க. அந்த ரிப்போர்ட் காரணமாக தான் உத்தரப்பிரதேசத்தில் 25,000 கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது மூடப்பட்டு 15,000 தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான். இவ்வளவு சொன்ன அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய இந்த இன்ஃபோ கரெக்டா தப்பா அப்படிங்கிறத கண்டிப்பா பாஜக சொல்லியே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் மூடி பிரைவேட் ஸ்கூலா மாத்துறீங்களா? அப்போ பிரைவேட் ஸ்கூல் ஆக்குறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? ஹிந்தி மொழியை நீங்க வளர்க்கிறீங்க. ராஜஸ்தானி அப்படிங்கிற ஒரு மொழி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ராஜஸ்தானி மொழி பேசவே படவில்லை. எல்லா இடத்துலையுமே ஹிந்தி தானே இருக்கு. ஹிந்தி நாங்கள் ஏன் படிக்கணும்? ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே எங்ககிட்ட வேலைக்கு வராங்க. ஹிந்தி தெரியாத நாங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா எங்கள் மொழி தானே சிறந்த மொழி அப்படின்னு சொல்கிற பெரிய அளவில் மொழிக்கான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இது மொழிக்கான போர் அப்படின்னா நாம் என்ன செஞ்சுருக்கணும்? ரெட்ஜியன் மூவி அப்படிங்கிறத மாற்றி சிவப்பு அரக்கன் அப்படிங்கிற அந்த பெயரில் நம்முடைய எல்லா கம்பெனியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிறதுல கூட பொக்கிஷம்ங்கிற வார்த்தை தமிழ் கிடையாது, அதுலேயும் ஷா அப்படிங்கிறது சுத்தமான தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கே நாம் கதிகலங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய இப்போ திராவிடம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி திமுக தான். திமுகவினுடைய நெட்வொர்க்கெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், சன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சன் தமிழா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ இவங்க எப்படி தமிழை வளர்த்தார்கள்? வேண்டாம். அவங்களுடைய பள்ளி எடுத்து பார்த்தோம்னா சன்ஷைன். இந்த சன்ஷைன் அப்படிங்கிறதுல 3 மொழி ஹிந்தி சொல்லியே கொடுக்க மாட்டாங்களான்னா, ஏங்க தமிழில் பேசினா அங்கே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் திராவிட கட்சிகளுக்கு அவங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெரிய அளவில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வச்சுருக்கிறவங்க. அவங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இல்லாட்டி ஸ்கூல்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அங்கே 3 மொழிகள், அதுவும் ஹிந்தி மட்டும் கிடையாதுங்க, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இப்படின்னு சொல்கிற பல மொழிகளும் கற்றுக் கொடுப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இதில் நிறையவே உண்மைகள் இருக்குது. யாரும் இதெல்லாம் விவாதமாக எடுத்துக்கிட வேண்டாம். விவாதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பல உண்மைகளை நீங்களே உங்களுடைய அரசியல் தலைவர்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். ஓகே, நேராக சன்னு நியூஸு, வேறு எதாவது சன் நியூஸு, சன் மியூசிக்கு, சன் மியூசிக் அது ஒரு தமிழா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரிப்பா, அப்படித்தான் அவங்க பேர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன், சினிமா ப்ரொடக்ஷனுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, அதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஸோ தமிழை நீங்கள் எங்கே வளர்த்தீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு கலைஞர் அவர்கள் தான் தமிழை வளர்த்தார். திருக்குறளுக்கு பாருங்கள், எல்லா பஸ்ஸுக்கு அந்த ஒரு முன்னாடியும் திருக்குறள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற உத்தரவு பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு சிலை வடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த கிரிக்கெட்லாம் நடந்துச்சுல, அந்த கிரிக்கெட் நடந்ததுக்கு கடைசியில் நாமெல்லாம் திமுக காரன் அப்படிங்கிறதுல பெருமைப்பட வேண்டும், ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு பெயர் வச்சவன் திமுக காரன்டா அப்படின்னு சொன்னார். பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வைத்தது திமுக காரன் தான், அதனால் நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு திமுக காரன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இவங்க தமிழ் வளர்த்ததுக்கான சான்றுகள். அதை விடுத்து தமிழ் வளர்த்ததற்கான அறிகுறிகள் என்ன? எங்களுக்கு அரசியல் 2ஆம் பட்சம், தமிழும் இனமும் இல்லாட்டி மொழியும் இனமும் தான் எங்களுக்கு முதல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இங்கே தமிழ் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கோ
தமிழ் பற்றியான இல்லாட்டி தமிழ் இவ்வளோ பழமையானது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆய்வறிக்கை அட்லீஸ்ட் காலப்போக்கில் இது ஆய்வறிக்கையாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்களை இழிச்செயலில் அவங்களுடைய குடும்பத்தையே இழுத்து அவங்க குடும்பமே அவரை காரி துப்புற அளவுக்கு அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கான ஹைனாக்களை வளர்த்து விட்டது தான் உங்களுடைய தமிழ் பற்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏகப்பட்ட இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரிசா பாலு அவர்களிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நடந்திருக்கு. அவங்க சொன்னதில் பல தவறுகள் இருக்கலாம். நான் அந்த தவறுகளையும் கண்டுபிடிங்க நான் சொல்கிறேன். அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா இதே கும்பலை சார்ந்தவர்கள் தான். அவர் எவ்வளவோ ரிசர்ச் எவ்வளவோ விஷயங்களை சொன்ன பிறகும் இன்றைக்கி அந்த மனுஷனை பற்றி அதிகமாக பேச முடியாமல் போனதற்கான காரணம் இவங்க கட்டமைத்த சில பிம்பங்கள். ஆனால் அந்த மனுஷன்தான் தமிழ் பெயர்கள் இந்த உலகத்தில் எத்தனை நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பறைசாற்றிய ஒரு நபர். அவரே மாதிரியான ரிசர்ச் அப்படிங்கிறத இனி யாராவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா இங்கே தமிழ் அப்படிங்கிறது மறைந்து மறைந்து திராவிடம் அப்படிங்கிறது பெரிதாக மாறுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே நீங்கள் சொல்கிறபடியே நாங்களும் வரோம், நமக்கு மும்மொழி வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தயவு செஞ்சு தமிழ் முன்னேற்ற கழகம் திராவிடம் வேண்டாங்க, விட்டுருங்க. நம்மளை விட்டுட்டு எல்லா திராவிடத்துக்கான அந்த மொழிகளும் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. மலையாளம் கேரளாவுக்கு போயிருச்சு, அந்த பக்கமாக கன்னடா தெலுங்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நாம் மட்டும் என்ன செஞ்சிட்ருக்கோம், இன்னும் திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்லி திராவிடத்தை பிடிச்சு வச்சுட்ருக்கோம். நீங்கள் திராவிடத்தை பிடித்து வைக்க இங்கே தமிழ் மெல்ல செத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை விக்கி, எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தமிழை வளர்க்கிறோம், எங்கெங்கே தமிழை வளர்க்குறீங்க? தமிழ் பேசினால் இங்கே எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும், தமிழை துண்டுச்சீட்டு இல்லாமல் படிக்க முடியாத அளவுக்கு நம்ம மாறி நிற்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தமிழ் மொழி அப்படிங்கிறத பற்றி பேசினாலே நம்ம மொழிப்பற்றாளன் அப்படின்னு சொல்கிறத விட நாம் இனவெறி மொழிவெறியாளனாக மாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏன் நாம் தமிழை பற்றி பேசினா, நம்ம மொழியை பற்றி பேசினா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க தமிழ் தான் எங்களுக்கு முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்த நான் சொல்லியிருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு மொழி வெறியண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது அவர் சொல்கிறதுனால பார்த்தீங்களா தமிழுக்கு எப்படி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புகழக்கூடிய அதே குரூப் நம்மளை தமிழ் வெறியன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க திராவிடத்தை வளர்ப்பதற்காக தமிழ் அப்படிங்கிற போர்வையில் ஒளிந்திருக்கக்கூடிய நபர்கள். நாம் தமிழை வளர்ப்பதற்காக தமிழாக மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள். அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் மீறி மும்மொழி கொள்கையில் ஹிந்தி தான் திணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறத இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அப்படி ஏதாவது சட்டம் எழுதியிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாஜக. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வச்சு பொறின்னு பொறிந்து தள்ளியிருக்கிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இந்த பக்கமாக பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத விட, இந்த பக்கம் பதில் சொல்கிறத விட மக்களுடைய எமோஷன்ஸ், நம்ம மொழி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசி மக்களை சிந்திக்க விடாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாறி வருகிறது. அப்போ மக்களிடமே நேரடியாக நம்ம பேசிடலாம். ஏங்க நமக்கு மூணாவது ஒரு மொழி வேணுமா வேண்டாமா? வேண்டான்னு சொல்கிறவங்க வேண்டான்னு சொல்லுங்கள். வேணும்ப்பா, ஏதாவது ஒரு மொழியை நான் படிச்சுக்கிறேன், அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் மட்டும்தான் சொல்கிறதுக்கு தகுதியானவர்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தகுதியானவர்கள். நான் என் வீட்டு குழந்தைய ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இங்கே வந்துட்டு எனக்கு மும்மொழி கொள்கையெல்லாம் வேண்டாம்ப்பா, தமிழ் அழிந்து விடும்பா அப்படின்னு சொன்னால் நான் பெரிய நடிகன், மகா நடிகன், மெகா நடிகன். நம்மளை விட பெரிய நடிகர்கள் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதில் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு கருத்துக்கள் சொல்லலாம், ஆமாம் மும்மொழி கொள்கை நமக்கு தேவை தான், மூணாவது மொழியாக எதை வேணாலும் படிச்சுக்கிட்டேன் என் குழந்தை அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய பல சிக்கல்களில் இப்போ எப்படி மத்திய அரசாங்கத்தை அடிபணிய வைப்பது அப்படிங்கிற அந்த திட்டத்தை வேல்முருகன் அவர்கள் சொல்கிறார். நான் திமுகவை கடிந்து பேசுவேன், சகோதரத்துவனாக நண்பனாக அப்படிலாம் கடிந்து பேசினால்தான் நிறைய பேர் அதை பற்றி யோசிப்பாங்க. திமுகவில் இருக்கிறவங்க அப்படி யோசித்தால்தான் நிறைய விதமான மாற்றங்கள் வரும். அதனால தான் நான் திமுகவை கடிந்து பேசுவேனே தவிர எனக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதை ஒரே ஒரு முறை மட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா?
ஜிஎஸ்டி நம்ம கெட்டக்கூடாது, கெட்ட முடியாது போடா அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்கள பற்றி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, தயிர் சாதத்தையும் ஊறுகாயும் சாப்பிட்ற உங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா நல்லெலும்பு சாப்பிட்ற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி நீங்கள் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் அடுத்தவங்களை குறை சொல்லி பேசணும். இதே இது நம்ம யாராவது சாப்பாட்டு விஷயத்தில் பேசிட்டோன்னா அடுத்தவன் சாப்பாட்டு உரிமையில் ஏன்டா கை வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. பெரிய அளவில் கேம் ப்ளே பண்ணுறீங்களேப்பா. அதை நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்கிறாரு, சுங்கம் என் கையில் விட்டுருங்க, இன்டெலிஜென்ஸ் டிஜிபி ஏடிஜிபி எல்லாத்தையும் சொல்லிடுங்க, இப்படி வேல்முருகன் போராட போகிறான், இந்த மாதிரி நாங்கள் சுங்கவரி கட்ட முடியாதுன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய எந்த வரியும் நம்ம கொடுக்கக்கூடாது, என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக போராட வேண்டும், அதானிக்கு துணை நிற்கக்கூடாது, பரந்தூர் விமானத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்த விடக்கூடாது. ஐயா ராசா, சூப்பரான விஷயம். பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்த நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்களா, மக்களுக்கே திரும்ப கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஜூமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இவங்க செய்கிற அரசியல் என்ன தெரியுமா, மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக இப்படி ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க, பரந்தூரில் இடங்களை தரமாட்டோம், அது விவசாயிகளுடைய நிலம் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற நேரத்தில் பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள்லாம் கொடுத்துடணும்ப்பா, 300 தினங்கள் 350 தினங்கள் நீங்கள் போராடினாலும் சரி அப்படின்னு சொல்கிற நிலைப்பாட்டை எடுப்பாங்க. இதில் எந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு? இந்த பூச்சாண்டி காண்பிக்கும் இந்த வேலையை பல வருடங்களாகவே செஞ்சிட்ருக்காங்க. என்ன பூச்சாண்டி, நீ அவனுக்கு ஆதரவாக பேசுனீன்னா பாஜக உள்ள வந்துடும், நீ தேசியத்தை பற்றி பேசினா பாஜக உள்ள வந்துடும், நீ ஹிந்தியை பற்றி பேசினா பாஜக உள்ள வந்துடும். சரி, பாஜக உள்ளே வரவே வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க, பரந்தூருக்கு அந்த இடத்தை கொடுக்காமல் மக்களிடமே திருப்பி கொடுத்துருங்கள் அப்படின்னு கேட்டால் அது முடியாதுன்னு சொல்கிறாங்க. பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வராருன்னு சொன்னால் அனுமதி இங்கே கொடுக்க முடியாது, அங்கே வேணால் எடுத்துக்கோ, அந்தோன்ற இடத்துல அவ்வளோதான், அந்த ஒரு மணி நேரமாக 10 நிமிஷம் அவ்வளோதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற பல கண்டிஷன்ஸை போடுறீங்க. என்ன சார் உங்கள் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால், இன்றைக்கி நமக்கு எதிராகவும் ஒரு குரூப் கதறுன்னு கதறும். அதை பற்றிலாம் எனக்கு ஒரி கிடையாது. எனக்கு தேவை மக்கள் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான். திமுககாரர் திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கொடுக்க முடியலன்னு என்ன, நாங்கள் கொடுக்க வைப்போம், நிதியை நாங்கள் கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறார். சரிதான். ஆர்டிகல் 365 பற்றி ஏதாவது தெரியுமா? இந்த ஆர்டிகல் 365னா வேறு எதுவும் கிடையாதுங்க. ஆட்சியை கவிழ்த்துட்டு நேரடியாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை அமல்படுத்திடுவாங்க. இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றியம், அந்த ஒன்றியத்துக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய, நம்ம எல்லாருமே பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிகல் 365 அவங்க என்ன செய்யலாம், எவாக் பண்ணலாம். அப்படிலாம் எதுவும் நடந்துடாமல் பார்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை போக்க வேண்டும். எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு 100% இருக்குது, தமிழக மக்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் 3 மொழியாக 3வது மொழியாக எனக்கு எதுவுமே நீ சொல்லித்தரக்கூடாது, எனக்கு இன்னொரு மொழி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவுக்கடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன கேட்டிருக்கணும், 3வது மொழியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா சூப்பரான விஷயம். ஹிந்தி வேண்டாம், நான் ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிறேன், இல்லாட்டி நான் ஜெர்மன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய குழந்தைகள் அதை படிச்சிருப்பாங்க. அதை நம்முடைய அரசாங்கமே சொல்லி கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு 3வது மொழி சொல்லி கொடுத்தா எங்கள் வீட்டு குழந்தைகள் பெரிய அளவில் படிப்பாகி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலைக்கு போயிட்டாங்கன்னா போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டாங்களேப்பா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்தது என்றால் 3வது மொழியை பற்றியான புரிதலை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லும்போது உங்களுடைய வீட்டு குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பியுங்கள். மக்களாகிய நீங்கள் யாராவது இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உங்கள் வீட்டில் தாத்தா வயசில் இருக்கிறவங்க கிட்ட உங்கள் பேரை எங்கே படிக்கிறானோ, இல்லை அப்பா வயசில் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் மகன் எங்கே படிக்கிறான், மகள் எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுருங்க. அவங்க சொல்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக தான் இருக்கும். அந்த ஸ்கூலில் 3 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்த பின்னர் நீங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஸோ சிம்பிள். நம்மகிட்ட நடிக்கிறாங்களா இல்லை நம்மளை மடைமாற்றம் செய்கிறார்களா, நம்முடைய மூளையை கழுவுறாங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு சிம்பிளான ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கேன். யார் மும்மொழி கொள்கையை பற்றி பேசினாலும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், ஈவன் சூர்யா அவர்களே பேசினாலும், நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆக்டர் சூர்யா தான் எப்போ பார்த்தாலும் சூப்பரான கருத்துக்கள் போடுவார். மிச்சம் சாப்பிட்டுருக்கீங்களா மக்களே அப்படின்னு சொல்லி போடுவார். அதே சூர்யா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 1-2 ஸ்கூல் தான் என் குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஸ்கூல் இருக்குது, அதனால் நான் கொண்டு பாம்பேயில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். 1-2 ஸ்கூல் தான் தமிழ்நாட்டிலே இருக்கான், அந்த அவங்க குழந்தைகள் படிக்கிற மாதிரியான நல்ல ஸ்கூல். இந்த அளவு லட்சணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்?
இது ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்விகள் தான். இங்கே நான் எந்த அரசியல்வாதிகளையும் தப்பு சொல்ல விரும்பலை. நீங்கள் செஞ்ச அரசியலில் இவ்வளோ நாள் நாங்கள் அது சரி இது சரி அப்படிங்கிறத பிரித்தாளுவதற்கான அந்த திறமை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த யோசனையில் நாளைக்கு யார் மும்மொழி கொள்கையை பற்றி பேசினாலும், அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவர்களாக இருக்கட்டும், வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார் பேசினாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எங்கே படிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சாதாரண மனிதன் கேட்க வேண்டும். அப்படி கேட்ட பிறகு அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்கன்னா அவனுடைய ஸ்பீச்சை அப்போவே கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. முடிஞ்சு, அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.